மருமகள் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஐஸ்வர்யா வந்து எப்படியாவது சேது மாமா கிட்ட பேசி இன்னைக்கு இங்கேயே இருக்கணும்ன்ற மாதிரி முடிவு வந்து பண்றாங்க. உடனே சேது ரூமுக்கு வராங்க. மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க. நானும் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் ஐசு. நம்ம இன்னைக்கு சென்னைக்கு போறது கிடையாது. இன்னும் 2 நாள் இங்க இருந்துட்டு தான் போக போறோம்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் ஐஸ்வர்யாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. மாமாவுக்கு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசை போல, அதனாலதான் மாமா இங்கே இருக்க ஒத்துக்கிட்டாரு. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. நானே இதை தான் உங்ககிட்ட கேட்கலான்னு இருந்தேன். எனக்காக நீங்க இதை ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி மாமான்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க. ஐயோ ஐசு, உனக்காகலாம் ஒன்றும் ஒத்துக்கல. கட்சிங் விஷயமா ஏகப்பட்ட வேலை இருக்கு, அதனால ஒத்துக்கிட்டேன், வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சேது அங்கிருந்து போறாங்க. இது ஒரு மாதிரி ஐஸ்வர்யாவுக்கும் ஃபீல் ஆயிடுது. அந்த நேரம் பார்த்து ஈஸ்வரி கால் பண்றாங்க. என்ன ஐஸ்வர்யா, உன் புருஷன் கூட இருக்கிறதுனால எங்களுடைய ஞாபகமே உனக்கு வரல போலன்னெல்லாம் சொல்லி கேட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே நீங்க வேற, தயவு செஞ்சு அமைதியா இருங்க ஆண்டி. எதுக்காக தான் என்ன சேது மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுங்களோ தெரியல. அவர் எப்படியெல்லாம் நடந்துக்கிறாரு தெரியுமா? அந்த தமிழ்ச்செல்வி வேற விடாம சேது மாமாவுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவரும் அதை சலிக்காம அட்டன் பண்ணி பேசிட்டே இருக்காங்க தெரியுமா? ஏ என்னடி சொல்ற? எதுக்காக அவ ஃபோன் பண்றான்? எல்லாம் குழந்தை பத்தி கேட்கறதுக்காக தான். எனக்கு என்னவோ ஏதோ பேச்சு வாக்கல பேச்சா. இந்த பிரச்சனை எல்லாம் வெளிவருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஒவ்வொரு நாளும் நெருப்பு கட்டிட்டு இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லி அவ்வளவு வருத்தப்பட்ட ஐஸ்வர்யா பேசுறாங்க. இங்க பார், இனி தமிழ்ச்செல்வி எதுக்குமே ஃபோன் பண்ணக்கூடாது. நீ என்ன பண்ற தெரியுமா? சேதுவோட போனை வாங்கி வச்சுக்கிற. சேதுவோட போனுக்கு அவ ஃபோன் பண்ணதும் அவர் இப்ப என்னுடைய புருஷன், அவருக்கு தேவையில்லாம ஃபோன் பண்ற வேலை வச்சுக்காதீங்கன்னு சொல்லி ஸ்ட்ரைட்டா சொல்லிடு. அதுக்கப்புறம் அவ மான ரோஷன் இருக்கிறவ, ஃபோன் எல்லாம் பண்ண மாட்டான்னு சொல்றாங்க. என்ன சொல்றீங்க? தமிழ்ச்செல்வி கிட்ட அப்படி பேச சொல்றீங்களா? ஆமா, பேசினாதான் ஆகும். உன் புருஷனை நீ உன் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னா இது எல்லாம் நீ பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிட்டு ஈஸ்வரிய வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ஐஸ்வர்யா இப்ப நம்ம தமிழ் கிட்ட என்ன பேச போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.